video is for information and previous result analysis only. Lottery predictions got guaranteed. Result 503 ஆல் போர்டில் வந்துட்டு நம்மளது 5-3 வந்திருக்கு. பட் எஸ்பெஷலி ஏ போர்டுக்கு தான் 3 கொடுத்துருந்தோம். பி போர்டுக்கு 5 கொடுத்துருந்தோம். அப்படியே மாறிடுச்சு. 5 ஏ போர்டுக்கு, சி போர்டுக்கு 3 போயிடுச்சு. ஸோ இந்த 503 எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு இன்னைக்கு அதே பேட்டர்ன் 2 நாளைக்கு அடிப்போம். 503 வந்து பேட்டர்லேயே அடிப்போம். ஸோ அந்த பேட்டர்னை பார்த்து பர்ஃபெக்டாக எடுத்து வச்சிருக்கேன். 2 நம்பர் கம்பேரிஷன் பண்ணுறதுக்கு ரெண்டுமே சேமாக வருது. 2-3 இடத்துல வந்து அந்த நம்பர்ஸ் கரெக்டாக வருது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஒத்து போகிற சமயத்தில் நமக்கு நிறைய பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இந்த 503 எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு நம்ம எப்படி மிஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு அதே மாதிரி இன்னைக்கு எடுத்து வச்ச இம்பார்ட்டண்டான நம்பரை ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. இடையில வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு, அதையும் நான் சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் வீடியோவை பாருங்க. இதுல ஒரு 3 நம்பர் மார்க் பண்றேன், அப்படியே கவனிங்க. இன்னைக்கு ஆக்சுவலி இதே பேட்டர்ன்ல அடிச்சா இன்னைக்கு இது வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கவனிங்க. நான் மார்க் பண்றேன் பாருங்க. இப்போ இந்த 502 பாருங்க, இந்த 502, இந்த 601 பாருங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ இது ரெண்டையும் மார்க் பண்றேன். இதை பாருங்க. ஆக்சுவலி அப்படியே நான் வந்துட்டு மார்க் பண்றேன் பாருங்க. இப்போ 0, 5, 2. ஸோ அப்படியே பவர் பண்ணால் 0க்கு 5, அடுத்து 5க்கு 0, 2க்கு 2, அப்படியே 502. இந்த 502 இருக்கு. அடுத்தது பாருங்க, பக்கத்துலேயே 651 இருக்கு. ஸோ 6 பவர் பண்ண 5க்கு 0, அப்படியே 1, 601. அப்படியே அடுத்த நாள் வர ரிசல்ட் வந்திருக்கும். ஓகேவா? இந்த 052 அப்படியே பக்கத்தில் நம்பர் எடுத்திருப்பான். ஸோ இதே பேட்டர்னில் இன்னைக்கு இங்க பாருங்க, இதே பேட்டர்ன் தான், சேம் பேட்டர்ன் வந்துட்டு இருக்கு. இப்போ 503 இருக்குங்க. பாக்ஸ் பண்றேன். இப்போ இந்த 503 அப்படியே இங்க பாருங்க, மார்க் பண்றேன். இப்போ இது பாருங்க, 503 503 அப்படியே பக்கத்துல மாதிரி பாருங்க 845. ஸோ அதே மாதிரி சேம் பேட்டர்ன் வந்துச்சுன்னா எனக்கு 845 45895 வரதுக்கு பாசிபிள் அதிகமா இருக்கு. ஸோ இது மட்டும் இல்ல, இன்னொரு பேட்டர்ன் இருக்கு, அதையும் சொல்றேன் கிளியரா. அதையும் பார்த்துருவோம். இதை மார்க் பண்றேன், இதையும் கவனிங்க. பாருங்க, இப்போ நான் மார்க் பண்றேன். நேத்து அடிச்ச பேட்டர்ன் மார்க் பண்றேன் பாருங்க. ஆல்ரெடி அடிச்ச பேட்டர்ன் உங்களுக்கு காமிச்சேன். இது நேத்து அடிச்ச பேட்டர்ன். ஓகேவா? இந்த பேட்டர்னை பாருங்க. இந்த ரெண்டுல ஒரு பேட்டர்ன் வந்து இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இதை கவனிங்க. இப்போ பாருங்க, 0, 0, 3 இருக்கு. ஏ போர்டுக்கு மட்டும் 5 பவர் பண்ணி 0, 3 அப்படியே இருக்கு. கீழே பாருங்க 874 இருக்கு. நல்லா நோட் பண்ணுங்க. ஏன்னா இன்னொரு கம்பேரிஷன் இருக்கு, அதையும் நீங்க பார்க்கணும் கிளியரா. அப்பதான் உங்களுக்கு புரியும். 874 இருக்கு. 874. இந்த பேட்டர்ன் படிதான் நேத்து 910 இந்த 503 வந்திருக்கு. ஓகேவா? இதே சேம் பேட்டர்ன்ல தான் இந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. அப்படியே வாங்க, இங்க பாருங்க, இதை பாக்ஸ் பண்ற கவனிங்க. பாருங்க, முந்தா நாள் ரிசல்ட் வந்துட்டு 910. ஓகேவா? ஸோ 9910. ஸோ முந்தா நாள் ரிசல்ட் 910. அதுக்கு அடுத்தது பாருங்க, நேத்து ரிசல்ட் பாருங்க, அப்படியே வச்சிருக்கோம் 503. ஓகேவா? அப்படியே திருப்பி அப்படியே வச்சிருக்கோம் 503. ஓகேவா? ஸோ அதனாலதான் சொல்றேன், அது மட்டும் ரீசன் கிடையாது. இப்ப இந்த கீழே எடுக்கலாம்னு சொல்றது காரணம் என்ன தெரியுமா? 874. ஸோ இப்போ இங்க 874 வருது இல்லையா? இந்த 3 நம்பர் ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, அப்படியே வந்தீங்கன்னா இங்க அப்படியே இருங்க. இப்ப பாருங்க, அப்படியே மாத்தி வைக்கிறேன் நம்பரை, அப்படியே மாத்தி வைக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க, இப்போ 053. ஸோ 0க்கு பவர் 5, 5 பவர் 0. ஸோ 503 வந்துருச்சு நேத்து. இங்க பாருங்க 879. பாத்தீங்களா? அங்க நம்ம என்ன பார்த்தோம்? இங்க என்ன பார்த்திருக்கோம் பாருங்க, 874. இங்க என்ன பார்த்திருக்கோம்? 879. ஸோ 874, 879 ரெண்டு பக்கமே நமக்கு சேவா வருது. ஓகேவா? 874, 879. ஓகேவா? ஸோ இதனால தான், ஏன்னா இந்த பேட்டர்ன் படி தான் நேத்து நம்ம இங்க எடுத்திருக்கோம். இந்த பேட்டர்ன் படி தான்
நேற்று இங்கே பாருங்க 960, அதே மாதிரி 305, ஸோ 503 அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்துருச்சா. அதே பேட்டர்ன் படி எடுத்தா இங்க 503 879 வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஸோ அது மட்டும் இல்லை, என்ன கவனிங்க, இந்த 879 வர்றதுக்கு நான் ஏன் பாசிபிள் அதிகம், நம்ம இந்த லைனில் பார்த்த 879 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதுன்னா அப்படியே கவனிங்க, பாக்ஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இதில் ஏசி பாருங்க 72 இருக்கு, இதில் ஏசி 27 இருக்கு. அப்படி இது ஒரு நாள் விட்டு ஒரு தடவை விட்டு அடுத்த தடவை பாருங்க, அதுலேயும் ஏசி பாருங்க, இங்கே 72, இங்கே 82, இதில் ஏசி பாருங்க 82, இங்கே பாருங்க அதாவது 27, 82, அப்படியே 27, 28 மாற்றி வந்திருக்கா. அடுத்தது பாருங்க 068 இங்கே இருக்கு. இங்கே பாருங்க ஏபி 56, சைபருக்கு 5 வைங்க, ஏபி 56. இப்போ இங்க பாருங்க ஒரு வருஷம் விட்டு 57 அடிச்சிருக்கான். 56, 57 ரெண்டுக்கு லிங்க் ஆகுதா. அடுத்தது இங்க பாருங்க 754 இருக்கு, இங்க 54க்கு இங்க பாருங்க 53, அதுவும் பாருங்க அதுவும் 54, 53 லிங்க் ஆகுது. அப்படி பார்க்கும்போது 899 இருக்கு. அப்போ 89 அப்படின்னு இங்க இருந்துச்சுன்னா இங்க அப்படி பார்க்கும்போது இப்ப பாருங்க இங்க 89 இருக்கு. 89க்கு 10 குறைச்சா இதே மாதிரி கண்டினியூ பண்ணா 79 வந்துருச்சா. அடுத்தது 99க்கு 1 குறைச்சா ஏசி பாருங்க 89 வந்துருச்சா. 99க்கு 89, அதே மாதிரி ஏபியில் 98க்கு இங்கே பாருங்க, பிசியில் 97. ஓகேவா. ஸோ லிங்க் ஆகுறதுனால தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பெஸ்டான லைனை எடுத்து நான் கொடுத்துட்றேன். இந்த பேட்டர்ன் பார்த்தோம் இல்லையா, 502, 601. நம்ம இங்கே பார்த்தோம்ல பாருங்க. ஸோ சைபருக்கு 5, 02. ஸோ பக்கத்து நம்பர் எடுத்திருக்கான். பக்கத்து நம்பர் எடுத்து இங்கே 601 வச்சிருக்கான். ஸோ இதே பேட்டர்னை அதே எடுத்துட்டு நம்ம இங்கேயே எடுப்போம். இங்கே போய் எடுப்போம்னா இங்கே பாருங்க, இப்போ நேற்று 503 வந்துச்சு இல்லையா, இதை நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே 503 அப்படியே பவர் பண்ணி அதே மாதிரி சேம் வச்சிருக்கு. ஸோ பக்கத்து நம்பர் என்ன இருக்கு, 255. நம்ம அதே பேட்டர்ன் சேமே எடுத்தோம்னா இங்கே 205 வருது, 205. ஸோ இதையும் நம்ம ஒரு நம்பர் எடுத்து கம்பேர் பண்ணி பெஸ்ட்டாக கொடுப்போம். அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த 879 அதையும் எடுத்து, ஏன்னா ரெண்டு பக்கம் அது சேமாக வருது, அதையும் எடுத்து கம்பேர் பண்ணி நம்ம பெஸ்ட்டாக எனக்கு கொடுத்துருவோம். ஓகேவா. இந்த கம்பேரிஷன்லாம் வச்சு என்னோட பர்சனல் கால்குலேஷனையும் வச்சு நான் இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நான் பார்த்த அந்த 879 அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த 205 அது வந்து அதுவும் பக்கத்தில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 16, 61 என் பர்சனல் கால்குலேஷன் வருது, அதையும் கொடுத்துட்டேன். 816, 61 ஏபிபிசிஎஸ்சியில் 8779 95 45 ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஏ போர்டில் 8, பி போர்டில் 7, 9, சி போர்டில் 9, 5 இது கொடுத்துருக்கேன். உங்கள் கம்பேரிஷனில் இது ஒத்து போச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. தேங்க்யூ.